வணக்கம் நண்பர்களே, நாம எனக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவிக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிற அந்த விவாகரத்து மனு நாளுக்கு நாள் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்த இந்த நிலையில் நிறைய பிரபலங்கள் வந்து அந்த விஷயத்தை பற்றி நிறைய கருத்துக்களை தெரிவிச்சு வண்ணம் வராங்க. அதில் ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சொல்வதெல்லாம் உண்மையில் நடுவராக இருக்கிற லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து ஒரு முக்கியமான கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மனுவோட ஃபர்ஸ்ட்டு ஹியரிங் வந்து ஏப்ரல் 20 வரப்போகுது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்தை பெருசாக வளர விடக்கூடாது. அது வந்து நம்ம கட்சியோட ப்ராக்ரஸுக்கு வந்து நல்லா இல்லை. அதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை சமரச பேச்சுவார்த்தையாக முடிக்கிறது தான் நமக்கு சரியாக இருக்கும். ஏன்னா இதனுடைய இம்பாக்ட் வந்து நமக்கு மேபி இந்த 2026 எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேபி மக்கள் வந்து இந்த டைமில் ரொம்ப குழப்பமடைய வைக்காமல் நம்ம திட்டங்களை பற்றி அதிகமாக அவங்களுக்கு விலக்கி சொல்கிறத மட்டும் தான் நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவோட சட்டத்தரப்பு விஜய்க்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்களா. இதனால் ஜேசன் சஞ்சயும் விஜயும் வந்து லண்டனுக்கு புறப்பட்டு கிளம்பியிருக்காங்க. அதனுடைய அப்டேட்ஸ் வந்து இப்போ வந்துட்டு இருக்குது. மேபி அவங்க சமரச பேச்சுவார்த்தைக்காக தான் கிளம்பியிருக்காங்களா, அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து ரொம்பவும் மென்மையான நபர். அவருடைய இந்த அரசியல் வருகை வந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இது வந்து புதுசாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய அரசியல் வருகையை பற்றி நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்களையும் இப்போ நடக்கிற விஷயத்தையும் தப்பாக வந்து ரிலேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஆனால் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. விஜயோட குடும்பத்து மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது. அதுலேயும் முக்கியமாக அவங்களுடைய அம்மாவான ஷோபா சந்திரசேகர் மேலே எனக்கு அளவு கடிந்த அன்பும் மரியாதையும் இருக்குது. அதே மரியாதை தான் எனக்கு விஜய் மேலேயும் இருக்குது. விஜய் வந்து என்ன நினச்சி கட்சி ஆரம்பித்து இப்போ வந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறாரு, ஒரு மாற்றத்தை தமிழகத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. அந்த வகையில் அவருடைய பொது விஷயங்களையும் ப்ரைவேட் விஷயங்களையும் கலந்து பேசுறதுல எனக்கு எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. ஏன்னா பொதுவெளியில் ஒரு மனுஷன் வந்து எப்படி இருக்கான் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணுமே தான் அவருடைய ப்ரைவேட் லைஃப்பை பற்றி தான் பார்க்கணும். அப்படின்னா ஒவ்வொரு தலைவர்களோட ப்ரைவேட் லைஃப்பையும் எடுத்து பார்க்க வேண்டியது வரும். அந்த மாதிரி பார்த்தா இன்னைக்கு தமிழகம் மட்டும் கிடையாது, மொத்த இந்தியா மொத்த உலகத்தையுமே பார்க்க வேண்டியது வரும். ஆனால் அதில் வந்து எனக்கு எந்த ஈடுபாடும் கிடையாது. பொதுவெளியில் ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு மனிதநேயத்தோட மக்கள்கிட்ட நடந்துக்கிறாங்க, எந்த அளவுக்கு நல்ல நல்ல திட்டங்களை சரியான டைமில் கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களை மட்டும்தான் நாம் அவர்கிட்ட பார்க்கணும். இந்த துடிப்பான ஒரு மனிதர் நமக்கு நல்ல வழிகாட்டுதலாக கொடுப்பாரா, ஒரு கண்ணியமான மனிதனாக நடந்துக்குவாரா அப்படிங்கிற விஷயங்களை தான் நாம் அவர்கிட்ட பார்க்கணுமே தவிர வேற எந்த வித தேவையில்லாத விஷயங்களையும் நம்ம பார்க்க தேவையில்லை. அப்படி நாம் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்களுடைய பிரைவேட் லைஃப்பையும் நம்ம பார்க்க வேண்டியது வரும் இல்லையா, அது சரியா இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அப்போல இருந்தே ஒரு மென்மையான அமைதியான நபர். இப்போவும் அவர் அப்படிதான் இருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச இந்த 20 ஆண்டுகளாக அவருடைய அந்த கேரக்டர்ல நான் எந்த விதமான சேஞ்சஸையும் பெருசா பார்க்கல. ஆரம்ப காலகட்டத்தில் திரையுலகிற்கு வரும்போதே அவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டு முன்னேறி உழைச்சி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த உழைப்பு மட்டும்தான் அவரை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்குது. அந்த உழைப்பு மட்டும்தான் முதலீடாக வச்சு இன்னைக்கு அவர் வந்து இவ்வளோ பெரிய கட்சியை தொடங்கி மக்களுடைய ஆதரவை கேட்டு வந்திருக்கிறாரு. நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய பேர் மக்கள் ஆதரவை ரொம்ப உண்மையாக கேட்டவங்கள நிராகரிச்சிட்டோம். ஆனால் மேபி இந்த டைம் வந்து மக்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மக்களுக்கு எது தெரியும், ப்ரைவேட் லைஃப் எது, பப்ளிக் லைஃப் எது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் அவங்க ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுமையாக நம்புகிறேன். கண்டிப்பாக ப்ரைவேட் லைஃப்பில் அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் பொதுவெளியில் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மக்களுக்காக எந்த அளவுக்கு உழைக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஓடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ப்ரைவேட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா நம்ம ரொம்ப நேசித்த நிறைய தலைவர்களே அந்த 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 விஷயத்தில் தோற்று போய் தான் இருக்கிறாங்க. ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. நமக்காக அந்த அந்த மனுஷன் எவ்வளோ தூரம் ஓடுறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்பணும். ஏன்னா நமக்காக ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க, உங்களுக்காக தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக பேசும்போது அவங்களுடைய கண்கள்லையும் சரி அவங்களுடைய ஆக்ஷன்லையும் சரி நிறைய உணர்ச்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுமையாக நம்புகிறேன். நான் வந்து முன்ன பேசின விஷயத்தையும் இப்போ நடக்கிற விஷயத்தையும் நிறைய பேர் தப்பாக வந்து ரிலேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அப்படி பெண்களை பற்றி இவங்களுக்கு ரொம்ப அக்கறை இருந்தால் ரொம்பவும், அதாவது நடுத்தரமான ரொம்பவும் அதை விட கீழ் நிலைமையில் இருக்கிற நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையிலையும் பல்வேறு கஷ்டங்கள் ஏற்படுது. அதெல்லாம் யாரும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பெண் தலைவர்கள் வந்து இன்னைக்கு சங்கீதா விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறத என்னால் பார்க்க முடியுது. அதை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா நிறைய பெண்கள் எவ்வளோ கொடுமைப்படுத்தப்பட்டு சின்ன குழந்தைங்க அப்பெல்லாம் குரல் கொடுக்காத பெண்கள் இப்போ வந்து ஏன் குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை நம்ம பார்க்க முடியுது. அதாவது தமிழிசை சவுந்தரராஜன், கிருத்திகா, உதயநிதி இந்த மாதிரி நிறைய பெண் தலைவர்கள் வந்து இன்னைக்கு சங்கீதா விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெண்களோட கஷ்டங்கள்லாம் கண்ணுக்கே தெரியல. இதோட நடுத்தரமாக இருக்கிற கொஞ்சம் கூட உதவி இல்லாமல் படிப்பறிவு இல்லாமல் இன்னும்
ஏழையாக இருக்கிற நிறைய பெண்கள் வந்து கணவர்னாலேயோ இல்லை மாமனார் ஃபேமிலினாலேயோ இல்லை நிறைய கஷ்டங்களால் துன்பப்பட்டுட்டு வராங்க. அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க, அப்போல்லாம் நீங்கள் ஆதரவு குரல் தெரிவிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களை அவங்களும் முன் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நடிகர் அதாவது வளர்ந்து வர ஒரு தலைவர் அப்படிங்கிறத விட மக்களுக்காக நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை ஒழிச்சுக்கட்டு நீங்கள் எல்லாருமே ஒரே அணியாக திரண்டிருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது. மக்களால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அவங்க வந்து பப்ளிக் லைஃபையும் சரி ப்ரைவேட் லைஃபையும் சரி ரெண்டையுமே ரிலேட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. பொதுவெளியில் ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறாங்க, மக்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். கண்டிப்பாக மக்கள் அந்த முடிவில் வந்து தீர்க்கமாக இருப்பாங்க. இந்த 2026 எலெக்ஷனில் அதனுடைய இது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கும் தாவேகா தலைவர் விஜயோட அம்மாவான சோபா சந்திரசேகருக்கும் நிறைய அதாவது நல்ல உறவு நல்ல நட்பு வந்து இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா சோபா சந்திரசேகர் கிட்ட நிறைய இன்டர்வியூ வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சொல்வதெல்லாம் உண்மை ஷோ கூட நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளா இருக்குது. ரீசெண்டாக நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் கூட அவங்க வனிதா விஜயகுமாரை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போனது வந்து பெரிய சர்ச்சையை கிளப்பிருந்துச்சு. அதாவது பெண்கள் அப்படிங்கிற ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து நிறைய உதவிகளை இன்னைக்கு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மறைமுகமாக பண்ணிட்டு வராங்க. அவங்களுடைய சொல்வதெல்லாம் உண்மை ஷோவில் வர நிறைய பெண்களுக்கே அவங்க உதவி செய்கிறது வந்து பலருக்குமே தெரியாது. அவங்கள நிறைய பேர் வந்து உருவகேலி பண்ணி வந்து நிறைய வந்து கமெண்ட் அதாவது காமெடியாக பண்ணி போட்டிருப்பாங்க. விஜய் டிவிலேயே ராமர் வந்து அவங்கள மாதிரி கெட்டப் போட்டு வந்து ஒரு வீடியோ அதாவது ஒரு ஷோ பண்ணி தான் அது ஹிட் ஆச்சு. அது மூலமாக தான் ராமர் வந்து பேசப்பட்டார். ஆனால் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்காமல் குக் வித் கோமாளியில் ரொம்ப சகஜமாக ராமர் கூட அவங்க பழகியிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோட இன்னொரு முகம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நிறைய பெண்கள் அதாவது கஷ்டப்படுற படிப்புக்கே இல்லாமல் காதலன் ஏமாற்றிட்டு ஓடிப்போன நிறைய பெண்களுக்கு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்க டீம் வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாது. அவங்க சொன்ன ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருமே யோசிக்க வைக்குது. இன்னைக்கு சங்கீதா விஜய்க்கு ஆதரவாக எவ்வளோ பெரிய பெண் தலைவர்கள் இன்னைக்கு குரல் கொடுக்குறீங்களே, இதுக்கு முன்னாடி நீங்களாம் எங்கே போயிருந்தீங்க? எத்தனையோ பெண்கள் வந்து கணவன் இல்லாமல் காதலன் விட்டுட்டு போன அதாவது குடும்பம் இல்லாமல் அம்மா அப்பாவே கைவிட்ட நிறைய பெண்கள் வந்து ஆதரவு இல்லாமல் நிற்கிறாங்க. அது அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கலாமே, இல்லை யார் மூலமாவது நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கலாமே. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்போ எங்கே போனீங்க? இப்போ ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இன்னைக்கு துணை முதல்வரோட வைஃப் அப்படிங்கிற வரைக்குமே இன்னைக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம எந்த விதத்தில் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மக்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு சரியான பதிலடி 2026 கொடுப்பாங்க. நான் என்னுடைய நிலைப்பாட்டை மட்டும்தான் இப்போ வந்து தெரிவிக்க வந்தனே தவிர நான் எந்த கட்சிக்கும் ஆதரவாகவும் எதிராகவும் பேசலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ ரீசெண்டாக வந்து ஜேசன் சஞ்சயும் விஜயும் வந்து லண்டனுக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. அந்த பயணத்தை பற்றி உங்களுடைய கருத்தையும் த்ரிஷா மற்றும் சங்கீதா பற்றின உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தாவேகாவோட அடுத்த மாநாடு ஈரோட்டில் நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான தகவல். நடிகை த்ரிஷா மற்றும் பார்த்திபனுக்கு இடையான அந்த சர்ச்சையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.